வடிவேல் சொல்லுவானே, எனக்கு 2 மண்டையை கொடுங்க நானும் கத்துக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. நீ ஃபேன் மெக்கானிக்டா, போன் மெக்கானிக் கிடையாது, புரிஞ்சுக்க. அது இல்லப்பா தம்பி. சரி, என்ன பாக்கெட்ல தீப்பெட்டியா? என்ன பண்றது? வாழ்க்கை ரசிங்கடா. எப்போதும் வாழ்க்கையா இருக்க கூடாது. நம்மள மாதிரி அவங்க ட்ரிப்பு போறாங்களா, எங்க போறாங்க? கிரஞ்சுங்க. கிரஞ்சாவே உங்களுக்கு அவார்டே கொடுத்தாங்க. போன வருஷம் அதே மாதிரி தான் ஒரு ஆடு ஓடும். வீட்டை தாண்ட முடியாதுன்னு தாண்டி வந்துட்டேன், உங்க கேட்டை தாண்ட முடியாதுன்னு தாண்டி வந்துட்டேன், இன்னும் எங்கடா வரணும் அப்படின்ட்டு போன வருஷம் ஒரு ஆடு ஓடும். அது அப்படியே இரிட்டேட் ஆகும். அப்படியே மேட்ச் பாக்குறப்ப 18 வருஷம் இந்த வருஷம் கப்பு வின் பண்ணலாம் பாத்துட்டு இருக்கோம். அது எப்படி கடவுளுக்கே பொறுக்காத மாதிரி டக்குனு இந்தியா பாகிஸ்தான் வாரு. சரி, அது முடிஞ்சிட்டு அப்பா ஐபிஎல் ரீஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நினைச்சா ஃபாரின் பேர் பாதி பேர் வர மாட்டாங்களாம். எப்படா நாங்க ஜெயிக்கிறது? ஆமா, ஆனா சொல்றானா ஒரு ஏசி பார் வெயிட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த ஆம்பியன்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துருவாங்கறான். அதான் நம்ம பழக்கம். நீங்க பண்றதெல்லாம் இதுலயும் வீடியோ காட்டாம இருக்கிறதுனால இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்க. நீ அந்த கடைசியா அந்த கொடைக்கால ட்ரிப்லாம் நீ என்ன குடிச்சிட்டு என்ன பண்ணீங்க காட்டினா இப்படி பேச மாட்டேன். வெல்கம் டு ஐலாக்ஸ். 6 மணிக்கு மேல நம்ம கடையில என்ன பண்றோம் அப்படிங்கறதா இந்த வீடியோ. 6 மணிக்கு மேல ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சர்வீஸ் வந்தா சர்வீஸ் பார்ப்போம், இல்லைன்னா பொண்ணுங்களை சைட் அடிப்போம். மற்றபடி வேலை வந்து பண்ண மாட்டோம். உள்ளூர்ல இருந்து பாப்பாங்க, கடைக்கு ஆள் வரணும். இருக்க 2 போனு என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ப்ராப்பரா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். காம்போ மட்டும் வந்துச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கு? அந்த குசேலன் படத்துல வடிவேல் சொல்லுவானே, எனக்கு 2 மண்டையை கொடுங்க நானும் கத்துக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. நீ ஃபேன் மெக்கானிக்டா, போன் மெக்கானிக் கிடையாது, புரிஞ்சுக்க. அது இல்லப்பா தம்பி. சர்வீஸ் பண்றவன் நான் விட்டு பாக்குறவன். சரி, சர்வீஸ் பண்றவனோட விட்டு பாக்குறவன் தான் கரெக்டா பண்ணுவான். தெரியும் உனக்கு என்ன மாதிரி ஐடியால இருக்குன்னா, நீ போன்லாம் ஓகே ஃபேன்னா ஒயர் இருக்கு, கண்டென்சர் இருக்கு, அதானே இதுவும் அதுலயும் ஒயர் இருக்கு இதுலயும் ஒயர் இருக்கு, அந்த மாதிரி கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு. அது அப்படி கிடையாது. குஸ்தி படம் எவனோ உன்னை தப்பா நம்ப வச்சுட்டு இருக்கான். குஸ்தி படத்துல என்ன சொல்லுவான்? குஸ்தி யார் படம்? குஸ்தி விஷ்ணு படம்டா. அந்த படம் பாக்கலப்பா. ஏன்டா நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்க? பாத்துட்டு அது வந்து விஜய் பத்திரி படம் இருப்பான்ல. ஆமா, அவன் அண்ணன் தான் இது பாக்ஸர். தம்பி வேடிக்கை பார்ப்பான், அவன் தானே ஜெயிப்பான். நம்ம வேடிக்கை பார்த்தா மட்டும் போறோங்கிற மட்டும் போடும். இதுல அவன் அக்கா பாக்ஸரு, தங்கச்சி வேடிக்கை தான் பார்ப்பான். வேடிக்கை பார்த்தா போதும். அதே மாதிரி நான் 2 மண்டை கூட இது வரைக்கும் வேடிக்கை பார்த்த மொத்த திறமையும் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அந்த போன் டெட் ஆயிட்டுனா என்ன புது போன் வாங்கி கேட்பான். நீ பொறுப்பேற்றுக்கிறியா சொல்லு, நீ வாய்ஸ் ரெடி பண்ணிக்க. அப்ப நான் இருந்தாதான் நாளைக்கு போது போயிட்டு. அதுதான்டா எனக்கு பயமே. நீ இன்னைக்கு வேலையை பார்த்து விட்டு கிளம்பிடுவா நாளைக்கு. இதுக்கப்புறம் நான் இங்க கடை வச்சிருக்கணும்ல. நம்புங்கடா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த அது அத சொல்லாம இந்த மாதிரி இருந்தா ஞாபகம் வருது. ஐபிஎல் ஓடுறப்ப அந்த மேரிகோல்டுக்கு ஒரு ஆட் ஒண்ணு வருதுடா. ஆனா ஒரு மேரி கொடுங்க அப்படின்ட்டு. எந்த மாதிரி அந்த மாதிரின்ட்டுப்பா செம்ம இரிட்டேட் ஆகுறா எனக்கு அதை பாக்குறப்ப. நல்லா மேட்ச் ஓடிட்டே இருக்கு, டக்குன்னு அதை போறானோ. போன வருஷம் அந்த மாதிரி தான் ஒரு ஆடு ஓடும். வீட்டை தாண்ட முடியாதுன்னு தாண்டி வந்துட்டேன், உங்க கேட்டை தாண்ட முடியாதுன்னு தாண்டி வந்துட்டேன், இன்னும் எங்கடா வரணும் அப்படின்ட்டு போன வருஷம் ஒரு ஆடு ஓடும். அது அப்படியே இரிட்டேட் ஆகும் அப்படியே மேட்ச் பாக்குறப்ப. இந்த வருஷம் என்னன்னா இந்த மேரிகோல்டு ஆள்கிட்ட போட்டு வெறுப்பேத்துறாங்க. தெலுங்கு படம் டைலாக் வச்சு அடிச்சு விட்டுறாங்க. நம்மளே செம்ம பிரஷர் சுச்சுவேஷன்ல வருவோம். ஆர்சிபி 23க்கு 4 அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வருது. அப்ப போய் டக்குன்னு இந்த ஆட போட்டாங்க, நமக்கு எவ்வளவு கண்ணா ஆகும். ஏற்கனவே இந்த வாட்டி கப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஜோசி எல்லாம் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். நாங்க அவரை வச்சு இந்த வருஷம் கப்பு வின் பண்ணி நினைச்சிட்டு இருந்தோம். யார் பாப்பா இந்த நம்ம ஆர்சிபி ஃபேனு. நீங்களா? ஆமாப்பா, 18 வருஷம்ப்பா. இந்த வருஷம் கப்பு வின் பண்ணலாம் பாத்துட்டு இருக்கோம். அது எப்படி கடவுளுக்கே பொறுக்காத மாதிரி டக்குனு இந்தியா பாகிஸ்தான் வாரு. சரி, அது முடிஞ்சிட்டு அப்பா ஐபிஎல் ரீஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நினைச்சா ஃபாரின் பேர் பாதி பேர் வர மாட்டாங்களாம். எப்படா நாங்க ஜெயிக்கிறது? அந்த மனுஷன் டெஸ்ட்ல இருந்து வேற ரிட்டையர் ஆயிட்டாராம். 36 வயசுடா அவருக்கு. என்னடா இன்னும் சாலிடா 4 வருஷம் விளையாடலாம்டா. கோலிடா டெஸ்ட்ல இருந்து என்னடா அவன் வந்து தெய்வம்டா அவரு. துட்டுக்கு இடம் பார்க்க பாத்தியா? அடுத்த இடம் துட்டு வேளாங்கண்ணி போலாம். வேளாங்கண்ணி போயிட்டு வேளாங்கண்ணி தனியா போயிட்டு வா. எதுக்கு நீ வேளாங்கண்ணி போறது தெரியும் எனக்கு.
வேளாங்கண்ணில என்ன ஆகு சர்ச் இருக்கு. வேளாங்கண்ணி நிறைய பேருக்கு அதுல தெரியும் எங்க என்ன இருக்கு என்ன பண்ணலான்ட்டு. மக்களுக்கு தெளிவா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம தனியா வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுப்பா. ஒன்றும் இந்த போன் கேடான்னு நினைக்கிறேன். கேட்க போட சொல்லு சரியா. கார் எப்ப டெக்னீஷியன் எல்லாம் முடிச்சீங்க? டெக்னீஷியன் நம்ம தான் இருக்கோம் மேடம், அப்பப்போ வந்து கத்துக்கிறோம்ல. ஃபேனை கழட்டி ரெடி பண்றதுனால நீ டெக்னீஷியன் கிடையாது, அதுக்கு தான் டெக்னீஷியன் கிடையாது. ஃபேன்ல இருந்து மிக்சில இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம் நம்ம. ஃபேன் மிக்ஸி ரெடி பண்றதும் போன் ரெடி பண்றதும் ஒண்ணு கிடையாது. இனியா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. அதுலயும் 2 ஸ்க்ரூ, அதுலயும் ஒயர் இருக்கு இதுலயும் ஒயர் இருக்குங்கிறதுனால அதே ஒண்ணு கிடையாது. ரெண்டும் ஒண்ணு. அடுத்த ட்ரிப் என்னன்னா மைசூர் பேலஸ் சுத்தி பார்க்க போயிடலாமா? மைசூர் பேலஸ் விஜய் சித்து மாதிரி இப்போ அடுத்து அவங்க என்ன போறாங்களோ அங்கெல்லாம் நம்மளும் போனோம். போயிட்டு அடுத்த கண்டென்ட் நைட் என்ன தெரியுமா, பழக்கடிப்பாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு அந்த பழக்கம் நிறைய பேர் கிடையாது. நம்மளுக்கு சூர்யா வீட்டுல போற சும்மா சொல்லு. நிறைய பேர் பழக்கடிப்பாங்க. அந்த அவங்க தான் பார்த்துருப்போம். அவங்கதான் அப்ப எதிர்பார்த்துட்டு நீ இப்ப என்ன சொல்ல வரேன்னு பிரம்மாண்டமா அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரிதான் உள்ள கலர் லைட் இருக்கும், பாலுக்குள்ள கலர் லைட் இருக்கும். அதான் நம்ம பார்த்தது இல்லை. ஓகேங்களா, அதனால மைசூர் பேலஸ்குள்ள போயிட்டு சுத்தி பாக்குறோம். நைட் வந்தா ஏதாச்சும் ஒரு நல்ல பாலுக்கு போயிட்டு சுத்தி பார்த்துருவோம். அங்க ஒரு வீடியோ கனெக்ட் பண்ணி அங்க போயிட்டு சுத்தி மட்டும் பார்த்துட்டு வந்துருவேன். அதான சொல்ல வர? ஆமா. ஆனா சொல்றானா ஒரு ஏசி பார் போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு இந்த ஆம்பியன்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துருவாங்க. அதான் நம்ம பழக்கம். நீங்க பண்றதெல்லாம் இதுலயும் வீடியோ காட்டாம இருக்கிறதுனால இவ்வளவு தெரியுமா பேசிட்டு இருக்க. நீ அந்த கடைசியா அந்த கொடைக்கானல் ட்ரிப்லாம் நீங்க என்ன குடிச்சிட்டு என்ன பண்ணீங்க காட்டினா இப்படி பேச மாட்டேன். ஒரு அதான் எப்படி சொல்றது, அவங்க ஃபீல்ட்ல பீக்ல இருந்த 2 பேரு, அதாவது சினி ஃபீல்டுல பீக்ல இருந்த நம்ம தளபதியும், கிரிக்கெட்ல பீக்ல இருந்த நம்ம விராட் கோலியும் கரெக்டான டைம்ல இது அவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க இன்னும் அதுலயே இருக்கணும் தான் தோணுது. 2 பேருமே ரிட்டையர் கரெக்டான டைம். ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. வாழ்க்கை ரசிங்கடா, எப்போதும் ஒர்க்லயே இருக்க கூடாது. நம்மள மாதிரி அவங்க ட்ரிப்பு போறாங்களா, எங்க போறாங்க? கிரஞ்சுங்க, கிரஞ்சாவே இருக்கட்டும். கிரஞ்ச் ஆஃப் தி இயர்னு உங்களுக்கு அவார்டே கொடுத்தாங்க. நீ என்ன நினைக்கிறேன்னு நல்லா தெரியுது. என்னடா என்ன கேட்டாலும் தரேன்னு இப்ப எது கேட்டாலும் இல்ல இல்லங்கிற. அதான் அவ்வளவுதான். டைம் ஆயிட்டு எனக்கு. டைம் 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுங்க. 9 ஆயிட்டு. 9 ஆயிடுச்சு. என்ன ஃபால்ஸ் போமா? ஒகேனக்கல் பார்த்தோம்ல. ஒகேனக்கல் வந்து நல்லா இருக்குடா பாக்க. ஆனா நீச்சல் தெரியாது எனக்கு. கீழே இருந்து 50 அடி, சில இடத்துல 50 அடி ஆளங்குறாங்க, சில இடத்துல 100 அடி ஆளங்குறாங்க. கீழே விழுந்தா என்ன ஆகுறது? நம்ம திருவாரூர் தெப்பக்குளம் இருக்கு பாரு, அதுலயே போட்ல ஏறி அந்த 12 கோயிலுக்கு போக மாட்டேன். அதுவே பயம் எனக்கு. அதுலயே ஏதோ 20 கிணறோ என்னமோ இருக்குமாங்க. அதான் நமக்கு நீச்சல் வேற தெரியாது. கீழே விழுந்துட்டோம். அந்த இது கீழே விழுந்துட்டோம்னா என்ன பண்றது? என்ன போட்டோஸ் தானே ஏற்றணும். கேரளா போட்டோஸ் எனக்கு பாதி ஏத்துல. அதோட வேற என்ன போட்டோ, மலைமலை போட்டோ, வீடியோ, அது இது எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஏத்து கொடுத்தீங்கன்னா தினைக்கும் ரீல்ஸ் போட்டு உங்க புகழெல்லாம் பரப்புவான். இதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம். நான் ரொம்ப மோசமா இருக்க மாதிரி ஒரு 4 போட்டோ போஸ்ட் போட்டுருக்கு. அது மட்டும் டெலிட் பண்ணினா போதும். அதை நான் கொலாபரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சு எனக்கு ஏன் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன். அப்படின்னா அவங்க இவனெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இவனெல்லாம் எந்தெந்த போட்டோல இருக்கு நல்லா இருக்கானோ அப்படின்ட்டு பார்த்து கரெக்டா எல்லாருமே நல்லா இருக்காங்களா. ஒரு குரூப் போட்டோ போறோம்னா ஒருத்தன் பார்த்தா கண்ணை மூடி இருப்பான் அந்த போட்டோல. அந்த போட்டோ அதுல நம்ம நல்லா இருப்போம். இருந்தாலும் சரி அதை போட கூடாது. எல்லாரும் கரெக்டா இருக்க ஒரு போட்டோ பார்த்து நம்ம போடுறது. அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க எந்த போட்டோல நல்லா இருக்காலும் அதை மட்டும் போட்டு அதை நம்ம ஆட் வேற பண்ணணும் ஒரு தைரியத்துல கொலாபரேட் வேற பண்றது. நான் எல்லாம் என்ன அது இன்னைக்கு யாராவது போலியா? 7 முடிச்சிடும். நீ ஒரு 7 மணிக்கு ஆன் பண்ணி தான் கரெக்டா இருக்கும். டைம்ல 9 மணி ஆகுது. லேப்டாப் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். சுவிட்ச் ஆஃப்ங்கிற மாதிரி அவ்வளவுதான். நம்ம நாளைக்கு தடவை ஆயிடும். ரெண்டுமே. ஆனா அவன் எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தெரியுமா? நம்ம மொபைல் ஷாப் வச்சிருக்கோம், சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம், சர்வீஸ் பாக்குறோம். ஆனா அவன் நம்மள்ட்ட எதுவுமே பண்ணது கிடையாது. போன் ரிப்பேர்னாலும் வெளிலதான் பார்ப்பான். வேற என்னப்பா பார்த்தா சிம்னாலும் வெளிலதான் பார்ப்பான். ஆமா, சிம் கார்டு நம்மள்ட்ட கிடையாது, அதனால வெளில பாக்குறான். ஆனா மத்த எந்த கம்பெனினாலும் வெளிலதான் பார்ப்பான். அது யானு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நானும் அவன் கேட்டுக்கிட்டது இல்லை, அவனு சொல்லிட்டு இல்லை. அதை பத்தி இன்னைக்கு கொண்டு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது
சர்வீஸ் கடை வச்சிருக்கோம் உனக்கு தெரியும். முன்னாடி நம்ம சின்ன கடையா இருந்தா இப்ப 2 கடை ஓபன் பண்ணிட்டோம் ஒண்ணுக்கு. அதான் கரெக்ட் தான்ப்பா. நான் இங்க இருந்து ரெடி ஆகாம போய் ரிப்பேர் ஆகினா ஒன்றையே கொடுத்துருப்பேன். அங்க நான் எனக்கு ஆக்சுவலா ட்ரூத் தெரியணும், அதான் காரணம். இப்ப நீ வந்து அங்க வேற வெளியூர்ல இருக்கிறதுனாலதான் அங்க ரெடி பண்றியா? ஆமா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்காது? காரணம் எதுவும் இல்ல. இல்ல ஒரு மாதிரி ஏன்னா தெரிஞ்சவனே ஒன்று ரெடி பண்ற மாட்டான், அந்த மாதிரி ஆயிடும். அதுக்கு அதனால வெளியூர்ல இருந்தா வெளியூர்ல ரெடி பண்ண போறேன். அங்கதான் இல்ல நம்ம ஏதாச்சும் நல்ல கடையில பண்ணி போனா அது மாதிரி பண்றியா? அப்படி கேஸ் எல்லாம் ஒண்ணு கேஸ் டெம்பர்லாம் அங்கதான் ஓட்டுவோம். கேஸ் என்கிட்ட தான் வாங்குறான். கேஸ் நான் கடை வச்சப்போ வாங்கினேன். கேஸ் அப்படி பாருங்க சைடுல டேப் போடுறான். ரொம்ப மோசமா இருக்கும் டெம்பர்லாம் பாத்துங்க. 1 வருஷம் வச்சு ஓட்டலாம் டெம்பர்லாம். இந்த டெம்பர் இன்னும் 1 வருஷத்துக்கு ஆன் பண்ணா ஒருத்தர் இருப்பான், அவன் தான் இவன். சாயங்காலம் ஓட்டு வந்தாலே லைட்டா ஸ்கிராச் ஆச்சு டெம்பர் ஓட்டணும்பா சொல்லிட்டு ஏன்னா அவன்கிட்ட போயிட்டு என்ன என் டெம்பர்லாம் எப்படி சாயந்தரம் ஒரு பையன் வந்தான் டெம்பர் ஓட்டுறதுக்காக. சரின்னு டெம்பர்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஃபுல் டெம்பர் ஆனானே ஃபுல் டெம்பர் வந்து சாரிப்பா அவனுக்கு போட்டோ மொபைல் ஏத்திட்டு இருந்த லேப்ல இருந்து கேபிள போட்டு ஒரு உணர்ச்சி வசத்துல கேபிள பிடிக்கிட்டு உங்கள்ட்ட அவன் கவரை காட்டிட்டேன் எப்படி இருக்கு கட் ஆயிட்டு பாதிலேயே. சரி சரி எவ்வளவு ஏறி இருக்குன்னு பாரு. சாரிப்பா ஏன்டா புடுங்குற வரைக்கும் பேசாம இருந்தா? Y20 டெம்பர் தானே அது. சாயந்தரம் வந்து டெம்பர் ஒட்டவனா லைட்டா ஸ்கிராச் இருந்துச்சு அவன்ட்டு. அவன் டைம் ஃபோன் எடுத்து கட்டுறான். ஏன்னா தம்பி இதெல்லாம் போய் டெம்பரை மாத்துற, அப்புறம் என் டெம்பர்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அவன் சரி வேணா நான் அப்புறம் மாத்திக்கிட்டு போறதுக்கு இவனுமே ஒரு 4 பேர் வச்சிருந்தா போறோம் என் கடைக்கு. முழு வியாபாரத்தையும் காலி போயிடுவான போல. மக்களுக்கு நல்லதான் பண்றோம். என்ன பாக்கெட்ல தீப்பெட்டியா என்ன பண்றது? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சுனா முடியல. அந்த கடையை லாஸ்ட்ல காட்டலாம் சொல்றேன். அதனால கடைசியா அந்த கடையை காட்டிட்டு தான் வீடியோ முடிப்பேன். கடைசியா நம்ம இன்னொரு கடை இருக்குல்ல, அங்க மட்டும் போயிட்டு அந்த கடையை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதோட வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாப்பா அந்த கடையில் லாஸ்ட்டாக வீடியோ முடிச்சுட்டு வந்தோமா. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண கடை. இந்த கடை தான். இதுக்கப்புறம் தான் அந்த கடை. Thank you.